நாலாவது வெள்ளிக்கிழமை அல்லாஹ் நபி அவர்கள் சில விடயங்களை தடை செய்தார்கள். வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு பிடிக்க கூடாது. அவ்வாறு நோன்பு பிடிப்பதாக இருந்தால் ஒன்று வியாழன் அல்லது சனியோடு சேர்த்துதான் நோன்பு பிடிக்க வேண்டும். இது முதல் விடயம். இரண்டாவது விடயம், வெள்ளிக்கிழமை ஜும்ஆ கிடைக்காது என்று தெரிந்தும் சஃபர் செய்யக்கூடாது, பிரயாணம் செய்யக்கூடாது. ஹதீஸ்ல வந்திருக்குது, யார் வெள்ளிக்கிழமை சஃபர் செய்வாரோ 2 மலக்குகள் பதுவா செய்றாங்களாம் அவனுக்கு, யா அல்லாஹ் இவன் சஃபர்ல யாரையும் நட்பாக்கிறாத, இவன் தேவையையும் யா அல்லாஹ் முடிச்சு கொடுத்துறாத. உலமாக்கள் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை சிலர் கப்பல்ல பிரயாணம் போனாங்களா, அவர்களுடைய கப்பல் அல்ல பிரயாணம் போறாங்க, வெள்ளிக்கிழமை போய் கூடாரம் அடிக்கிறாங்க தங்குறதுக்கு. அந்த கூடாரம் அப்படியே பத்திட்டு, ஏன் வெள்ளிக்கிழமை குத்பாவை தவற வைத்து பிரயாணம் செய்யறது ஹராம் சொல்லுவாங்க உலமாக்கள். அந்த காலத்துல ஒரு வேட்டையாடுறவன் இருந்தானா, இவன் வெள்ளிக்கிழமை ஜும்ஆ கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் வேட்டைக்கு போறான். இவன் வேட்டைக்கு போற நேரம் பார்க்கிறாங்க, அவனுடைய கழுது அப்படியே பூமிக்குள்ள போயிடுச்சு. இது தாபீன்களுடைய காலத்தில் நடந்த சம்பவம். இன்னைக்கு சிலர் மீன் பிடிக்க போற தெரியும், ஜும்மா தவறோ மீன் பிடிக்க போறியா அவன முசீபத், மீன் பிடிக்க போயிடாது, சஃபர் ஹராம் வெள்ளிக்கிழமை. மூணாவது விடயம், வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு வந்து ஜும்ஆவுக்கு முன்னால கூட்டம் கூட்டமாக இருந்து பேசிட்டு இருக்கு. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். நாலாவது விடயம், வெள்ளிக்கிழமை ஒரு ஆள் பள்ளிக்கு வாரார். எங்கட காலத்துல உள்ள முசீபத் இது. வாரவர் என்ன செய்யறது, அவரவர் நினைச்சிருந்த உட்கார்ந்தா பின்னுக்கு வாரவர்கள் செய்வார், எல்லாரும் தோளையும் கடந்து கடந்து முன்னுக்கு வருவார். நபி இதை தடை செஞ்சாங்க. யார் நேரத்தோட வாரமோ சப்புகளை பூர்த்தி ஆகும். ஏனென்றா வெள்ளிக்கிழமை குத்துபாவுல ஜும்மாவுடைய நாள்ல 2 பேரை பிரிச்சுட்டு தோலை கடந்து போகக்கூடாது, நபி அவர்கள் தடை செய்தார்கள். இவ்வாறு சகோதரர்களே, சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. அதனால வெள்ளிக்கிழமை ஓதுற ஓதல், இபாதத்துகள், துஆ கபூலாகிறது, வெள்ளிக்கிழமை அல்லாஹ்விடத்துல மௌத்த கேட்கிறது, இது போன்ற சிறப்புகளை அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் வெள்ளிக்கிழமையை சொல்லிட்டு சொல்றார், فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ. தொழுக முடிந்தா, ஜும்ஆவுடைய தொழுக முடிந்தா, فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ, பூமியில சுத்தி திரியுங்கள். பூமியில என்ன செய்யுங்க, வியாபாரத்துக்குரிய நாள் வெள்ளிக்கிழமை, ஜும்மா முடிஞ்சா மார்க்கெட்டுக்கு போங்க. ஏனென்றா ஹதீஸ்ல வந்திருக்குது, மார்க்கெட்டுக்கு போய் என்ன செய்றீங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பொதுவாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு ஓதினா 10 லட்சம் நன்மைகள். 10 லட்சம் 10 லட்சம் பாவம் மன்னிக்கப்படும். கன்சுல் உம்மால் 9327வது ஹதீஸ். சஹாபாக்கள் பஜாருக்கு வருவாங்களாம் இந்த துஆவை ஓதுறதுக்கு மட்டும். எனக்கு வருவாங்களா, நாங்க காலையில் மீன் வாங்க போறோமா இல்லையா, இந்த துஆவை ஓது. சஹாபாக்கள் மார்க்கெட்டுக்கு வருவாங்களா இந்த துஆவை ஓதுறதுக்கு, வேற ஒன்றுக்குமே. 10 லட்சம் நன்மை எழுதப்படும், 10 லட்சம் பாவம் மன்னிக்கப்படும். அப்ப அல்லாஹ் சொல்றார், فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ. தொழுக முடிஞ்சா பூமியில சுத்தி திரிங்க. وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ. அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடுங்கள், அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடுங்க. وَاذْكُرُوا اللَّهَ كَثِيرًا. அல்லாஹ் அதிகமா திக்ர் செய். அப்ப திக்ரோட சேர்ந்த வியாபாரம். لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அப்ப
ஜும்மாவை தொழுதுட்டு கொஞ்ச நேரம் பஜாருக்கு போயிட்டு போறது, இது அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு நசீஹத், வரக்கத்தான நேரம் அது. அந்த நேரத்தை கொஞ்சம் இருந்துட்டு நாங்க எங்களோட வீடுகளுக்கு போறது, சாப்பிடுறதுக்கு கைலூலா. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றார், وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفَضُّوا إِلَيْهَا وَتَرَكُوكَ قَائِمًا. இந்த ஆயத் இறங்குறதுக்கு காரணம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா ஓதிட்டு இருக்கிறார். அந்த நேரம் ஒரு வியாபார ஒட்டகர் நிறைய சாமான் நிறைஞ்ச ஒரு கூட்டம் ஒன்று மதீனாவுக்கு வந்துச்சு. உலமாக்கள் சொல்ல தஹியத்துல் கலீஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஷாம்ல இருந்து வந்தாங்களாம், சாமான் எடுத்துச்சு. சஹாபாக்களுக்கு மதீனால கடும் பஞ்சமான காலம். நபி அவங்க குதுபா ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது 12 சஹாபாக்களை தவிர மற்ற எல்லாருமே ஓடிட்டாங்க, அந்த சாமான்கள் எடுக்கிறது போயிட்டாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கினான். என்ன இறக்கினான்? وَإِذَا رَأَوْا تِجَارَةً, ஒரு வியாபாரத்தை கண்டால், أَوْ لَهْوًا, அல்லது வீண் விளையாட்டை கண்டால், انفضوا إليها, அதன் பக்கம் சென்று விடுவார்கள். وَتَرَكُوكَ قَائِمًا, உங்களை நின்ற நிலைமையில் விட்டு விட்டு. அவ குதுபா ஹதீப் எப்படி ஓதுவார்? குதுபாவை நின்று தானே ஓதுவார். சஹாபாக்களுடைய காலம் நின்றுதான் ஓது. பிற்காலத்துல பனு உமையாக்களுடைய காலத்துல இருந்து குதுபா ஓத ஆரம்பிச்சிட்டார். சஹாபாக்கள் அதை எதிர்த்தார். அவ அல்லாஹ் சொல்றான், وَتَرَكُوكَ قَائِمًا, உங்களை நிக்க வச்சுட்டு எல்லாம் ஓடிடுவாங்க. நபியே சொல்லுங்க, قُلْ مَا عِندَ اللَّهِ خَيْرٌ مِنَ اللَّهْوِ وَمِنَ التِّجَارَةِ, நபியே சொல்லுங்க, அல்லாஹ்விடம் இருக்கிற சொர்க்கம் இருக்குதே, இன்பங்கள் இருக்குதே, அது வியாபாரத்தை விட வீண் வேலைகளை விட சிறந்தது. வல்லாஹு கைருர் ராஸிகீன், அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பவர்களில் மிக சிறந்தவர். அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பவர்களில் மிக சிறந்தவர் என்று சொல்லி அல்லாஹ் சூரத்துல் ஜும்ஆவை முடிக்கின்றார். சகோதரர்களே, ஜும்ஆவுடைய நாளில செய்ய வேண்டிய திக்ர்கள் ஒரு திக்ர் ஒன்று இருக்குது. சொல்லுங்க, லா இலாஹ இல்லா அன்த யா ஹன்னான் யா மன்னான் யா பதீஅஸ் ஸமாவாதி வல் அர்ض் யா தல் ஜலாலி வல் இக்ராம். எல்லாமே அஸ்மாஉல் ஹுஸ்னா. யா ஹன்னான் யா மன்னான் யா பதீஅஸ் ஸமாவாதி வல் அர்ض் யா தல் ஜலாலி வல் இக்ராம். ஆகவே வெள்ளிக்கிழமை நாங்க மக்ரிபிலிருந்து, அதாவது வெள்ளிக்கிழமை மக்ரிபிலிருந்து சனிக்கிழமை மக்ரிப் வரைக்கும் அந்த ஒரு நாளை சிறப்பான நாளாக, சதக்காவுடைய நாளாக. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அந்த காலத்துல பொம்பளை இருந்தாவா, அவ என்ன செய்வாவா, இவங்க எல்லாம் ஜும்மாவை முடிச்சுட்டு அவளை விட்டுதான் போறதாம், அந்த பெண்ணுடைய வீட்டை. அவ நம்முடைய பனங்கிழங்கு மாதிரி ஒரு கிழங்கு எடுத்து என்ன செய்வாவா, மாவை போட்டு அப்படியே சமைச்சு எல்லா சஹாபாக்களுக்கும் சதக்கா கொடுப்பாங்க. சஹாபா பெண்மணி ஒருவர், வயதான பெண், சமைச்சு வெள்ளிக்கிழமை கொடுக்கும். ஆகவே வெள்ளிக்கிழமை அமல்கள் அதிகமாக இருக்குது. நாங்க அடுத்த எங்களை பரம்பரையை பழக்கிறோம் இந்த இபாதத்து. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை ஜும்மாண்டாலே கொஞ்சம் பேர் பின்னுக்கு வந்து இருந்துட்டு அப்படியே அவரத்தை விட்டு போறது, அல்லது ஜும்மாவுக்கு போற காய்ச்சிட்டு இருந்துட்டு கூடுறது, இதெல்லாம் ஜும்மா. ஆரம்ப நேரத்தில் வர பழக்கணும், பிள்ளைகளை பழக்கணும், துவாக்களை ஓதணும். அந்த ஹைர்கள் எங்களை சமூகத்துக்கு வாரதுக்கு நாம துவா செய்யணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெள்ளிக்கிழமையை சிறப்பாக்கக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. சூரா ஓதுமா பாப்போம். அஊது பில்லாஹி மினஷ்